அது எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தது. மனைவி மகன்னு நல்லா தான் இருந்தேன். ஒரு தடவை என் மனைவி என் மகனை கூப்பிட்டுக்கிட்டு வேளாங்கண்ணி திருவிழாக்கு போயிருந்தா. அங்கே என் மகன் காணாம போயிட்டு. அப்ப அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். கடைசி வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அதுலேயே என் மனைவி ரொம்ப அஃபெக்ட் ஆகி படுத்த படுக்கையாகி போய் சேர்ந்துட்டா. சாகிறதுக்கு முன்னாடி என் மகன் இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அவன் எங்க இருப்பானோ, எந்த ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி அழுதான். அது என்ன ரொம்ப உறுத்திருச்சு. பெத்த புள்ள பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா எந்த அப்பனாலையும் சோத்துல கை வைக்க முடியாது. அதுலேருந்து ஏதாவது ரோட்ல ஆதரவற்ற பசங்களை பார்த்தா எனக்கு என் பிள்ளை ஞாபகம் வரும். அவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து விட்டுருவேன், இல்லைன்னு ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருவேன். ஏதோ என்னால முடிஞ்சது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா கர்த்தர் எனக்கு அந்த தண்டனையை கொடுத்தாரு.